கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 27 எலன்சி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 355. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் கொண்டு வரப்படல். வசனம் மத்தேயு 24வது அதிகாரம் 9வது வசனம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஞாயிறு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் இயக்கம் மிகுந்த துணிகரத்தோடும் தீர்மானத்தோடும் செயல்படுகிற பொழுது கற்பனைகளை கை கொள்வோருக்கு விரோதமாக சட்டம் இயற்றப்படும். அபராதங்கள் மற்றும் சிறைவாசம் ஆகியவைகளால் பயமுறுத்தப்படுவார்கள். சிலருக்கு செல்வாக்கு மிகுந்த பதவிகள் வழங்கப்படும். மற்றவர்களுக்கு வெகுமதிகளும் சில நன்மைகளும் அவர்களது விசுவாசத்தை விட்டுவிடத்தக்கதாக கவர்ச்சியான தூண்டுதல்களும் கொடுக்கப்படும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நின்று எங்களுடைய தவறை சுட்டி காட்டுங்கள் என்பதை அவர்களது உறுதியான பதிலாயிருக்கும். நீதிமன்றங்களுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் சத்தியத்தை பற்றி இதுதான் ஒரு உறுதியான கொள்கை என்று விளக்கி கூறுவார்கள். இந்த பதிலை கேட்கின்ற சிலர் தேவனுடைய அனைத்து பிரமாணங்களையும் கை கொள்ளத்தக்கதாக உறுதியாக நிற்பதற்கு வழிநடத்தப்படுவார்கள். இவ்வாறு சத்தியம் அநேகமாயிரம் மக்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படும். இப்படிப்பட்டவர்களுக்கு மற்றபடி வேறு எந்த வழியிலும் சத்தியத்தை பற்றி அறிய முடியாது. மனசாட்சியின்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் கலகம் செய்ததாக கருதப்படும். சாத்தானால் குருட்டாட்டத்தில் அகப்பட்டு இந்த சத்தியத்தை விசுவாசிக்கின்ற பிள்ளையை பெற்றோர் வெறுப்போடும் கடுமையோடும் நடத்துவார்கள். வீட்டெஜமான் அல்லது எஜமானி கற்பனைகளை கை கொள்ளுகிற வேலைக்காரனை ஒடுக்குவான் அல்லது ஒடுக்குவாள். பாசம் முறிந்து போய்விடும். பிள்ளைகளுக்கு மரபுரிமையின்படி வரவேண்டிய சொத்து மறுக்கப்பட்டு வீட்டை விட்டு விரட்டப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்ற பவுலாரின் வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். சத்தியத்தின் காவலர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை கனப்படுத்த மறுக்கும் பொழுது சிலர் சிறைக்குள் தள்ளப்படுவார்கள், சிலர் நாடு கடத்தப்படுவார்கள், சிலர் அடிமைகளாக நடத்தப்படுவார்கள். இந்த உபத்திரவத்தின் நேரத்திலே ஆண்டவருடைய ஊழியக்காரர்களின் விசுவாசம் பரிசோதிக்கப்படும். அவர்கள் தேவனையும் அவரது வார்த்தைகளையும் நோக்கி பார்த்தவர்களாக உண்மையோடும் உத்தமத்தோடும் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து விட்டார்கள். அவர்களது இதயங்களில் தேவ ஆவியானவர் அசைவாடியதால் பேசும்படி அவர்களை வலுக்கட்டாயமாக ஏவினார். எனினும் எதிர்ப்பு அவதூறு ஆகிய புயல்கள் சீறி பாய்ந்த போது சிலர் பயத்தினால் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளின் விளைவுகளை அறிந்திருந்தோமானால் அமைதி காத்திருப்போம் என்று கூக்குரலிட ஆயத்தமாயிருப்பார்கள். இக்கட்டுகளால் அவர்கள் சூழப்பட்டார்கள். சாத்தான் கொடிய சோதனைகளால் அவர்களை முனைந்து தாக்குகிறான். தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணி நிறைவேற்ற முடியாத அளவிற்கு அவர்களது திறமைக்கு மிகவும் அப்பாற்பட்டது போன்று தோன்றுகிறது. அழிவை சந்திக்க நேரிடும் என்று பயமுறுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு உயிரோட்டிய ஆர்வம் எங்கோ போய்விட்டது. எனினும் அவர்கள் திரும்பி செல்ல முடியாது. தங்களது முற்றிலும் உதவியற்ற நிலைமையை உணர்ந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மகா வல்லமையுடைய அந்த ஒருவரிடத்திற்கு ஓடினார்கள். ஜெபம். தேவனே, தகுதியில்லாத எங்களை உம்முடைய மனவாட்டியாக்கினதற்கு நன்றி. ஆமென்.